ஸ்க்ரீம் போர்ட் அப்படின்னு இந்த 2025 இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹொரர் காமெடி படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் படம். இப்போ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயின் வந்து ஸ்டாட்டன் ஐலாண்டுக்கு போனோம். அப்படி அந்த ஐலாண்டுக்கு ஹீரோயின் போனோம் அப்படின்னா ஒரு ஷிப்பில் தான் போக முடியும், அதாவது ஒரு கப்பலில் தான் போக முடியும். அப்படி ஹீரோயின் அப்புறம் நிறைய மக்கள் இவங்க எல்லாரும் ஒரு ஷிப்பில் ஏறி அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஷிப்புக்கு கீழே ரொம்ப வருஷமாக ஒரு கொலைகார எலியை வந்து அடித்து வச்சுருக்காங்க. அந்த எலியை அந்த ஷிப்புக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆளும் ஒரு லேடியும் இந்த மாதிரி தெரியாமல் அந்த எலியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிலீஸ் ஆன அந்த எலி வந்து இவங்க 2 பேரையும் ரொம்ப கொடூரமாக கொன்னுரும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலியால் பேச முடியும், மனுஷங்க என்னென்ன செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் இந்த எலியாலையும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் கொன்னவங்கள இந்த எலி வந்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு எலிக்கிட்ட இருந்து ஹீரோயினாக இருக்கட்டும், அந்த கப்பலில் இருக்கிற அந்த மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் எப்படி தப்பிக்க போகிறாங்க? அதுலேயும் அந்த எலியை எதுக்காக இத்தனை வருஷமாக அடித்து வச்சுருந்தாங்க? அப்புறம் இந்த எலி வந்து எப்படி இந்த மாதிரி மக்களை கொல்கிற அளவுக்கு அந்த எலிக்கு என்ன தான் ஆச்சு? கடைசியாக அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த எலியை கொன்னாங்களா, இல்லை இந்த எலி வந்து அவங்க எல்லாரையும் கொன்னுருச்சா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படத்தோட கதை வேணால் கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் படத்தை ரொம்ப மோசமாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த படம் வந்து பயங்கரமாக போர் அடிச்சுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுலேயும் இந்த எலி கொலை பண்ணுற விதம் எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு ஆளோட 2 காலையும் பிடிச்சி தூக்கி இந்த மாதிரி இந்த கப்பலுக்கு பின்னாடி இந்த பிளேடு சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த ஃபேனு, அதுக்கு பக்கத்தில் அந்த ஆளை கொண்டு போகும்போது இந்த மாதிரி அந்த பிளேடு அந்த ஆளை வெட்டி அந்த ஆள் வந்து இறந்துருவான். ஆனால் அந்த ஆளோட 2 காலையும் பிடிச்சி தூக்குற அளவுக்கு இந்த எலிக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு பவர் வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சுத்தமாக புரியல. அந்த ஆளோட கால் அளவுக்கு கூட வளரல. அப்படி இருக்கும்போது இந்த எலிக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பவர் வந்துச்சு அப்படிங்கிறத காட்டணும் இல்லையா? ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் காட்டலை. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா. அப்புறம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா, இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷயங்களை அதிகமாக காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த பைப்பை திறந்தால் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருமோ அந்த மாதிரி இந்த யாரையாவது இந்த எலி கத்தியால் குத்திச்சு அப்படின்னா அவங்களோட உடம்புல இருந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வரும் அந்த ரத்தம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மக்கள் இதை பார்க்கும்போது பயப்படணும், இந்த மாதிரி படம் பார்க்கும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க நினச்சது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது அதெல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, த்ரில்லிங்காகவும் இல்லை, அருவருப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பர்ஃபார்மன்ஸை எல்லோரும் ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி சில பேர் ஓவர் ஆக்டிங் பண்ணி சொதப்பியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் காமெடி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இவங்க பெட்டராக பண்ணியிருக்கணும். அதில் இந்த படத்தில் இந்த அடல்ட் கண்டென்ட் வேறு வச்சுருக்காங்க. ஃபேமிலியும் இந்த படத்தை பார்க்க முடியாது. நீங்களும் இந்த படத்தை பார்த்து உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன்.